தன்னுடைய திறமையின் மீது மாத்திரமே நம்பிக்கை வைத்தவராக, தன்னுடைய உழைப்பின் மீது மாத்திரமே நம்பிக்கை வைத்தவராக. உலகத்துல முயற்சி செய்யணும், தன்னுடைய உழைப்பை நம்பணும், அதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. அவற்றை மட்டுமே ஒரு முஸ்லீம் நம்பி செயல்பட்டு விட முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி என்கிற ஒன்றினுடைய சிந்தனை அவருக்கு எப்போதும் இருக்க வேண்டும். வலவுலா இது தகல்த ஜன்னத்தக்க, நீ உன்னுடைய தோட்டத்திற்குள்ளே நுழைகின்ற பொழுது குல்த மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன், என்னுடைய உழைப்பை எல்லாம் நான் செலுத்தி விட்டேன். என்னுடைய உழைப்பை செலுத்தியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அருளின் மீது நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இப்படி அல்லவா நீ சொல்லியிருக்கணும். அப்படி சொல்வதை விட்டு விட்டு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவாறு நடக்கும்னு சொல்லாம அவர் சொல்கிறார், அந்த நல்லடியார் சொல்கிறார், அகம்பாவம் கொண்டவருக்கு சொல்கிறார், வலவுலா இது தகல்த ஜன்னத்தக்க, நீ உன்னுடைய தோட்டத்திற்கு செல்கின்ற பொழுது குல்த மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் நீ சொல்லியிருக்க கூடாதான். லா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ் இல்லாமல் எந்த ஆற்றலும் இல்லை. எனக்கு நல்லது நடப்பதாக இருந்தாலும் கெட்டது நடப்பதாக இருந்தாலும் என்னுடைய முயற்சி என்பது ஒரு சிறிய அங்கம் தான். அதை தாண்டி அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், அவனுடைய உதவி இருக்கிறது, அவனுடைய நாட்டம் இருக்கிறது. அவன் முடிவு செய்தால் தான் எனக்கு நல்லதோ கெட்டதோ நடக்கும். லா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹு இல்லாமல் எதுவும் நடக்காது என்று நீ சொல்லியிருக்க வேண்டாம். அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அகம்பாவப்பட்டு பேசினியப்பா, ஆணவத்தோடு பேசினாயே, அல்லாஹ்வுடைய உதவியை மறந்து பேசினாயே.